அனைவருக்கும் வணக்கம். பணம் நிறைய வந்துட்டுருக்கு. வராதா? ஒரு பொருளில் போட்டோம்னா சொல்லுவாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வர கேஷை பிரித்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் ஃபிக்ஸட் அசெட்ஸு, ரா மெட்டீரியல் ஸ்டாக் வாங்கலாம், சேலரிஸ் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸில் மேஜராக இந்த எக்ஸ்பென்சஸ் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அசெட்டாக வாங்குகிறோன்னா அது திரும்பி காசு எடுத்து கொடுக்கும் அப்படின்னா there is point in buying that asset. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 3 பேர்த்தோட மேனுவல் பில் கீப்பிங் ஒர்க்கை வந்து கம்மி பண்ணுதுன்னா அந்த கம்ப்யூட்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு சேலரிஸ் எவ்வளோ போகுது, அந்த கம்ப்யூட்டர் வாங்கினா எவ்வளோ மிச்சமாகுது, எத்தனை நாளில் அந்த காசு திரும்பி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அது என்னோடய ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளோ, ஒரு பொருள் எத்தனை நாளுக்கு அப்புறம் திரும்பி வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் ஆவரேஜாக 3% வந்து பர் மந்த் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வரணும். ஸோ 1 லட்ச ரூபா போடுறோம் அப்படின்னா மினிமம் 3000 ரூபாயாவது ரிட்டர்ன் வரணும். அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 லட்ச ரூபா போட்டு ஒரு ஆயில் வாங்கி வைக்கிறேன், இல்லை ஒரு 100 சோப் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் அது விற்கிறதுக்கு வந்து 6 மாதம் ஆகுது அப்படின்னா அதில் வந்து there is no point in it. அதே இடத்துல வந்து 1 லட்ச ரூபா போட்டு 1 மாதத்தில் ரிட்டர்ன் வந்துடுது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு இன்வெஸ்டிங் இன் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ். அடுத்தது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரிஸ். ஸோ இந்த சேலரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த பர்சன் எவ்வளோ நம்மளோட ஒர்க்கை மிச்சம் பண்ணி தராங்க, டைம் எவ்வளோ மிச்சம் பண்ணி தராங்க, அண்ட் அதில் அவுட்புட் ஃபார் டைம். அண்ட் இது கொஞ்சம் என்னடா ஒரு பர்சனோட ஒர்த்தை வந்து டைமை வச்சு அண்ட் மணியை வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி தோணும். பட் end of the day you're running a business and it is a money game. ஸோ அது வந்து கால்குலேட் பண்ணணும். ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது, அவங்களோட அவுட்புட் எவ்வளோ, இஸ் இட் ப்ராஃபிட்டபிள் ஆர் நாட். அண்ட் இதில் இப்போது நான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நிறைய சலுகைகள் கொடுப்போம், சேலரி கொடுப்போம். ஸோ அதெல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணணும். போனஸ்ஸு அண்ட் ஃபுட்டு, போகிற வர ட்ராவல் அலவன்சஸ் எது கொடுத்தோம்னாலும் சரி, அது சேலரியோடு கால்குலேட் பண்ணி அந்த பர்சன் அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஒர்த்தா இல்லாதவங்களெல்லாம் மெதுவாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கெட் நியூ பீப்புள் இன். ஸோ ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். யூ கெட் அ குட் ஒர்க் ஃபோர்ஸ். இது வந்து வித் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறதுலேயே பண்ண முடியும். கால்குலேட் பண்ணி பணம் எப்படி சீக்கிரம் திருப்பி பணம் பண்ணுது அப்படிங்கிற கால்குலேஷன்லேயே பண்ண முடியும். இது ஒரு பக்கம் இருக்க. நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா, there is one thing called as the 80-20 rule. ஸோ 80% வந்து பிஸ்னஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, 20% வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ எடுத்து கோல்டாவோ இல்லை வந்துட்டு லேண்டாவோ கன்வர்ஷன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதில் கேஷாக வச்சுருக்க வேண்டாம். கேஷாக வச்சுருந்தோம்னா ஈஸியாக செலவு பண்ணிடுவோம். ஸோ கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கோல்டை செல் பண்ணி ப்ராப்பர்ட்டியாக வாங்கி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஜென்ரலி ஐ பை கோல்ட் அண்ட் கீப். ஸோ காயின்ஸாக வாங்கி வச்சுக்குவேன். ஸோ டக்குன்னு எடுத்து செலவு பண்ண மாட்டோம். ஏதாவது அவசரம்னா மட்டுமே பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுக்கான வேலை வந்து கஷ்டம். எடுக்கணும், கொண்டு போய் விற்கணும், அப்புறம் தான் மாற்றிட்டு வர முடியும். அதே பணமாக இருந்தால் எடுத்து செலவு பண்ணிடலாம் உடனே. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட் டு கன்வெர்ட் கைண்ட் ஆஃப் மெத்தடில் வந்து மாற்றி வச்சிட்டோம்னா இட் வில் பி பெட்டர். ஸோ 80% இன்டு த பிஸ்னஸ், 20% வந்து ஃபார் சேவிங்ஸ். இந்த 80-20 ரூல் இஸ் வெரி ஃபேமஸ். இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். So that is for today in cash flow management and financial management. So thank you for watching this video. இது இல்லாமல் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட் எப்படி சூஸ் பண்ணுறது, நாலேஜ் அண்ட் ஸ்கில் கேப்ஸ். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ stay tuned. Until I meet you in the next video, this is KAVIRAJ MOHANASUNDARAM signing off. Bye-bye. அப்படியே வச்சுக்கோ கண்ணா. இது வந்து 30 செகண்ட் கட்டு இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ எனக்கு காசு உள்ளே வர காசை வந்துட்டு செலவாகாமல் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னா, அந்த காசு வெளியில் செலவு பண்ணுறது கஷ்டமாக்கிக்கிறது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி பணம் வெளியில் எடுக்கிறது செக் போட்டால் தான் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு பர்சன் போய் கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு வரணும், எடுக்கிறதுக்கு கஷ்டம். அண்ட் வர எக்ஸஸ் கேஷ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கோல்டு காயின்ஸாக மாற்றி வச்சுருவேன். ஸோ அந்த காயின்ஸை மாற்றி வைக்கும்போது அதையும் செலவு பண்ணுறதுக்கு போயிற இடத்துலேருந்து மாற்றிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற வேலைகளை கஷ்டமாக்கிட்டோம் அப்படின்னா பணம் தன்னால் சேரும், சேமிப்பும் ஈஸியாகும். ஸோ திஸ் இஸ் அ டிப். ஹோப் இட் வுட் பி யூஸ்ஃபுல். எத்தனை செகண்ட் வந்துச்சு? இல்லை கடைசியாக பேசினது 30 வந்திருக்குமா? ஓகே.
அடுத்தது அந்த 30 செகண்ட்ஸ் கரெக்டாக இன்னொன்று கொடுத்துறேன். இரு நான் யோசிச்சிருக்கேன். ஒரு 2 செகண்ட் கேப் போடு. ஓகே. ஸோ ஒரு பணம் நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா இதில் அசெட் லையபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் காசு போட்டால் திரும்பி எனக்கு ஒரு விஷயம் காசு எடுத்து தரும் அப்படின்னா அது அசெட், காசு எடுத்து தராது அப்படின்னா அது லையபிலிட்டி. ஸோ நம்ம அசெட்டில் ஒரு காசு போட்டு வர வருமானத்தில் எடுத்து லையபிலிட்டிஸில் யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக நம்ம சேர்த்து வச்ச காசோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிற காசை வந்து லையபிலிட்டியில் போடக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார் பர்சனல் யூஸ்க்கு எடுக்கிறது லையபிலிட்டி, ஒரு ஆட்டோ எடுக்கிறது அசெட். ஸோ ஆட்டோனால் பிஸ்னஸ் பண்ண முடியும், காசு ஜென்ரேட் பண்ண முடியும், கார்னால் அது பண்ண முடியாது. ஒரு வாட்ச் வாங்குறது வந்து தப்பு, இஸ் அ லையபிலிட்டி. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், இட் இஸ் அன் அசெட். ஸோ இந்த மாதிரி நான் போடுற பணம் வந்து திருப்பி பணம் கொண்டு வருமா அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அசெட் அண்ட் லையபிலிட்டி.